என்னடா இது புதுசா என்னமோ கருப்பு டப்பாவை காட்டிட்டு நிக்கிறீங்க? ஓ, இதுல பேசுனா உலகம் பூரா தெரியுமா? சரி சரி, வாடா கண்ணு, இங்க வந்து திண்ணையில உட்காரு. என்னது, சிட்டிலேருந்து வர்றப்பவே மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி சுருக்குன்னு போயிருக்கு. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணியையும் பேக்கெட்டு சிப்ஸையும் தின்னு உடம்ப கெடுத்துக்கிட்டியா? இரு, இந்த தாய் கிழவிக்கிட்ட ஒரு பழைய பொக்கிஷா இருக்கு, அதை காட்டுறேன். இந்த பாரு, இவன் பேரு இஞ்சி. இவன் பார்க்க தான் இப்படி கரடு முரடா இருப்பான், ஆனா மனசு தங்கண்டா. ஏண்டா ராசா, ஹோட்டல்ல கண்டதையும் தின்னுட்டு வயிறு உப்பசு ஆகி நிக்கிறியே, இவனை ஒரு தட்டு தட்டி சுடு தண்ணியில போட்டு குடிச்சு பாரு, வயிறு அப்படியே லேசா ஆகிடும். பாட்டி, என் மேல இருக்கிற தோலை சீவிடுங்க பாட்டி, அதுலதான் நஞ்சு இருக்கு. அடே, இவன் சொல்றத கேளுடா. இஞ்சிக்கு புறநஞ்சு, சுக்குக்கு அகநஞ்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? தோலை சீவிட்டு இஞ்சிய தட்டி தேன்ல குழைச்சு நாக்குல தடம்போடு, உன் பித்தம் எல்லாம் பட்டுன்னு இறங்கிடும். புரியுதா? இவன் தான் நம்ம வீட்டோட போலீஸ்காரன். சளி இருமல்னு எவனாவது உன் உடம்புக்குள்ள அத்துமீறி வந்தா இந்த மிளகு இருந்தா போதும். 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் சாப்பிடலான்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? பாட்டி, என்ன தேன்ல கலந்து சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு காணாம போயிடும்னு சொல்ல மறந்துட்டீங்களே. மறப்பனாடா ராசா, நீந்தான் நம்ம வீட்டோட வைத்தியக்காரனாச்சே. சரி, கடைசியா இவனை பாரு, இவன் தான் சீரகம். பாட்டி, என் பேர்ல இருக்கு பாருங்க, சீரகம். உடம்ப சீராக்குறவன் நானு சொல்லுங்க. ஆமாயா, உங்க உடம்ப சீராக்குறவன் இவன். சிட்டி வெயிலுக்கு கண்ணெல்லாம் எரியுதா, தினமும் சீரக தண்ணி குடிச்சு பாரு, வயிறு குளுமையாகும், முகம் பளபளக்கும். நைட்டு தூக்கம் வரலையா, ஒரு கிளாஸ் சீரக தண்ணி குடி, அப்படியே ஒரு குட்டி தூக்கம் வரும் பாரு, சொர்க்கம் மாதிரி இருக்கும். என்னடா பேர பிள்ளைங்களா, இப்ப தெரியுதா இந்த அஞ்சரை பெட்டியில எம்புட்டு ரகசியம் இருக்குன்னு? மாத்திரை மருந்துன்னு ஓடி ஓடி காசை கரியாக்கறதுக்கு முன்னாடி உங்க ஆத்தாக்காரி சமயக்கட்டில் இருக்கிற இந்த அஞ்சரை பெட்டியை ஒரு தரம் எட்டி பாருங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த தாய் கிழவி சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, வெயில் ஏறுது, போய் அந்த மோர்ல கொஞ்சம் சீரகத்தை போட்டு குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. அடுத்த வாரம் வந்து மஞ்சள் மகத்துவத்தை சொல்றேன். போயிட்டு வாங்க.